அவரோட கொள்கை நல்லா இருக்கு. அவர் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும். அரசியல் தலைவர்லாம் எனக்கு யாரையும் பிடிக்காது. என்ன செய்கிறாங்க நம்ம நாட்டுக்கு? கட்சியில் டிஎம்கே தான். இல்லை, அவரோட கொள்கைகள் பிடிக்கும். இப்போ மக்களுக்காக அவர் நிறைய தி நியூஸ் டுடே இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுக்கு பிடித்த அரசியல் கட்சி தலைவர் யார், அதற்கான காரணம் என்ன, வாங்க மக்கள்கிட்ட கேட்கலாம். அரசியல் தலைவர்லாம் எனக்கு யாரையும் பிடிக்காது. என்ன செய்கிறாங்க நம்ம நாட்டுக்கு? ஒன்றுமே செய்கிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நம்ம என்ன சொல்கிறோமோ அவங்கவுங்க அரசியலை வந்து அவங்க ஜெயிச்சுட்டு ஃபஸ்ட் இடமா வரணுன்றதுக்காக பண்ணுறாங்களே தவிர அவங்க ரியலாக பண்ணுறது கிடையாது. எதுவுமே அவங்க நல்லா இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், கஷ்டப்படுறாங்க குடும்பத்தை வந்து இந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டாங்க. சும்மா அவங்க ஃபஸ்ட் இடத்துக்கு வரணும், நம்ம நல்ல பேர் வாங்கணும் அப்படின்றதுக்காக தவிர அவங்க அரசியல்லாம் ஃபஸ்ட் வர மாட்டாங்க. அதனால எனக்கு அரசியல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஓகே, அரசியல் கலைஞர் தான். எதனால? எங்கள் அப்போலேருந்தே கலைஞர் தான். கட்சியில் டிஎம்கே தான். எதனால? அப்போலேருந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மா, நம்ம சொந்த ஊர் வந்து சிவகங்கை மாவட்டம், தேவகோட்டை வட்டம், அனுமந்தபுரி சொந்த ஊர். ஆமாம், எங்கள் ஏரியாவில் இன்றைக்கும் அவருக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். அன்புமணி. எதனால? அவரோட கொள்கை நல்லா இருக்கு. அவர் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும். தமிழ்நாடு மக்கள் நல்லா இருப்பாங்க. ஓகே ஓகே. போதைப் பொருளும் நீங்கள் கேட்டிங்களே, போதைப் பொருள் அதிகமாக இருக்காங்க. அவர் வந்தால் போதைப் பொருளும் இருக்காது. டாக்டர் அன்புமணி தான். எதனால? இல்லை, அவரோட கொள்கைகள் பிடிக்கும். இப்போ மக்களுக்காக அவர் நிறைய ஒரு வெள்ளம் வந்தப்போ அவர் அறிக்கை விட்டுருந்தார், நிதிநிலை அறிக்கைன்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா எப்படி இப்படிலாம் பண்ணியிருக்கலாம், எப்படி மூவ் பண்ணியிருக்கலாம், கொண்டு வந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்லியிருந்தார். அதனால அவர் எனக்கு பிடிக்கும். அன்புமணி ராமதாஸ் அவரோட கொள்கைகள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. இன்னும் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான கண்டென்ட்ஸோட நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறோம். இன்னும் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து மக்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு ஏதாவது தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சிரேன் அலாங் வித் கேமராமேன் வினோத்.